ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள, ஆண்டவருடைய கைக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கணும், ஆண்டவருக்குள்ளே நம்மளை அடக்கி வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 36 அதிகாரத்தின் 11 வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், யாரு? நம்ம அவருக்கு அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு அடங்கி இருக்கும்போது தான் நம்மளுடைய நாட்கள் நன்மையாக இருக்கும், நம்மளுடைய வருஷங்கள் செல்வ வாழ்வாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம செல்வமாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நாட்கள் எல்லாம் நன்மையாக இருக்கணும்னு சுயத்தில் நம்ம எவ்வளோ ஓடுறோம், அநேக காரியங்களை செஞ்சிட்ருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பா இதை நான் ஃப்ரீயாகவே தருவேன்ப்பா, ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னென்னா எனக்குள் நீ அடங்கியிரு, என்னுடைய வார்த்தைக்கு அடங்கியிரு, என்னுடைய செயல்களுக்காக அடங்கியிரு, என்னை முன்னாடி காண்பித்து நீ பின்னாடி என்னுக்குள்ள மறைந்திருப்பது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம நிறைய பேர் ஆண்டவரை காண்பிக்கிறதே இல்லை, நம்மளுடைய சுயத்தை தான் காமிச்சிட்ருக்கோம், நம்மளுடைய மாம்சத்தை தான் காமிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், நம்ம அடங்கி கர்த்தரை சேவித்தால் நம்மளுடைய நாட்கள் நன்மையாகவும் நம்மளுடைய வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, சுயம் மேலோங்க கூடாது ஆண்டவரே. டக்குன்னு எங்களோட டெசிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும், சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்துடுறோம்ப்பா, எங்களை தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உமக்குள்ளே அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அப்பொழுது தான் எங்களுடைய நாட்கள் நன்மையாக இருக்கும், எங்களுடைய வாழ்நாட்கள் ஆண்டவரே செல்வ வாழ்வாக இருக்கும் ஆண்டவரே. எங்களுடைய வருஷங்கள் ஆண்டவரே நீர் அப்படி எங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் நன்மைக்கு பின்பாகவும் எங்களுடைய செல்வ வாழ்க்கைக்கு பின்பாகவும் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆண்டவரே. ஆனால் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிங்க. உங்களை விசுவாசித்து ஆண்டவரே உங்களுடைய செயல்களுக்காய் காத்திருக்கிறவர்களாய் உண்மையாய் உண்மை சேவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே நீர் அப்படியே ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, உமக்கு அடங்கி இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.